நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆதார் ஆப் அஃபிஷியலாக வந்து புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து நம்ம எங்கே போனாலும் வந்து ஆதார் கார்டு ஃபிசிக்கலாக கொண்டு போக தேவையில்லை ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இதுக்கு வந்து நம்ம ஐடி ஸ்கேன் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஆப் மூலமாகவே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லை, மற்றபடிக்கு நம்மளோட ஓடிபி தான் வந்து பெரும் இஷ்யூவாக இருக்குது. நிறைய இடத்துக்கு போகும்போது ஆதாரோட ஓடிபி வர மாட்டேங்கல. இந்த ஆப் மூலமாக வந்து ஓடிபி இல்லாமலே வந்து இந்த செக்யூர் ஆப் மூலமாகவே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆதார் ஆப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைலில் வந்து கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங்கோட நியூ யூஐ இருக்குல்ல, அதான் UI7. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறையா வந்து புதுசாக வந்து விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சாம்சங் யூசர்ஸ் வந்து இந்த ஒன் யூஐ பார்த்துட்டு வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே ஒரு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு அவங்களோட ஒன் யூஐ வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் ஒன்று சில ஒரு பக்ஸ் இஷ்யூனால வந்து இப்போ அந்த விஷயத்தை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் UI7 ஒரு சில மொபைலுக்கு வந்து அப்டேட் வந்தாலும் நீங்கள் அந்த ஒன் UI7 வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேணாம். ஏன்னா அதில் நிறைய பக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் வந்து லேகிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இந்த சாம்சங் யூசர்ஸ் இந்த தெரிஞ்சுக்கோங்க. சாம்சங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுவோம், ரீல்ஸ் பார்ப்போம்ல, அந்த ரீல்ஸுமே சரி இப்போ இனி லாக் பண்ணிக்கலாம். இது லாக் பண்ணுறது மூலமாக அது எதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோட் வேர்டு மேலே நம்ம கொடுத்துக்கலாம். அந்த கோட் வேர்டை கரெக்டாக கண்டுபிடிக்க மூலமாக அந்த ரீல்ஸை வந்து பார்க்கலாம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லானா, அது நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு ரீல்ஸில் வந்து, அதாவது ரீலில் ஏதாச்சும் ஒரு கிவ்அவே கொடுப்பீங்க. அந்த கிவ்அவே மூலமாக வந்து இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடிக்கு நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு வந்து இது தேவையில்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கிரியேட்டர், இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம அதிகமாக வந்து பேமெண்ட் பண்ணுறது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் தான். ஆனால் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஒரு லிமிட்டுக்கு போகும்போது ஓவராக வந்து அதுவால் வந்து லோடை வந்து தாங்க முடியல. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரீசன்ட் 2 or 3 days வந்து எல்லாமே வந்து யூபிஐ வந்து ஒர்க் ஆகலை. இது வந்து ஆல்மோஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்பிசிஐ இருக்கலாம், அவங்க வந்து புதுசாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இல்லைனா வந்து இந்த யூபிஐயில் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மெத்தடுக்கான ப்ராசஸ் வேலை நடக்க தான் செய்யும். ஆனால் இதே மாதிரி நம்ம போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து நிறைய டைமில் வந்து ப்ராசஸ் வந்து ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்களும் வந்து யூபிஐ ஒர்க் ஆகலை அப்படின்னா மறக்காம வந்து பேமெண்ட் யாருக்கும் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லாட் ஆஃப் இஷ்யூ நடந்துட்டு தான் இருக்குது. கூகுள் வாட்ச் 2 அண்ட் வாட்ச் 3 இருக்கலாம். ஸோ அதில் வந்து புதுசாக வந்து லைட் டிடெக்டர் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பேசும்போது பொய் சொன்னால் அது வந்து இது வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு டிடெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருமா. இது வந்து கூகுளோட பிக்சல் வாட்ச் 2 and 3ல வந்து இந்த ஃபியூச்சர் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தங்க கூட கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது எவ்ரி 2 minutesக்கு வந்து அதுவே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக ஜெனரேட் பண்ணி இந்த விஷயம் வந்து இவங்க பொய் சொல்கிறாங்க, இது உண்மை அப்படின்னு வந்து அதுவே சொல்லணும். அதாவது நார்மலாக பேச சொல்லாது. இப்போ நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை பற்றி பேசும்போது அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பாக ஒரு விஷயம் சொல்லும்போது, ஸோ ஹிஸ்டாரிக் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். ஸோ இது வந்து அவங்க சொல்கிறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக இது வரும் அப்படிங்கிற மாதிரி கூகுள் சைட்லேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க.